गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम् ॐ श्री महागणपतये नमो नमः। ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते। ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ॐ आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमः। नीलाञ्जनसमाभासं रविपुत्रं महद्युतिं छायामार्ताण्डसम्भूतं तं नमामि शनैश्चरं। काकध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात्। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितप्रज्ञानघनप्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोऽहमस्मि ब्रह्माहमस्मि। ॐ सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண ஆரோக்கியமும் சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஜீவனமும் அமைப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் என்னுடைய இனிய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதிலும் கூட விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு என்னுடைய விசேஷமான ஆசீர்வாதங்கள். இந்த வருஷம் உங்களுக்கு அத்தனை விதமான செல்வங்களும் கொழிக்கட்டும். சரியா? இன்றைக்கு நம்ம வெகு நாளைக்கு அப்புறம் நான் உங்களை மீட் பண்றேன். அதாவது கும்பாபிஷேகம் மண்டலாபிஷேகம் அம்பாளினுடைய ஆலய நிர்மாண பணியில கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால புத்தாண்டினுடைய அந்த வீடியோ முதல்ல போட முடியலை. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய புத்தாண்டினுடைய பலன்களையும் பிறகு மே 1ஆம் தேதிக்கு இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டினுடைய மே 1ஆம் தேதியில் உங்களுடைய 6ஆம் இடத்து மேஷத்திலிருந்து 7ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு குரு நகர்கிறார். அதனுடைய முழு பலன், அதாவது ஒரு வருஷத்துக்கு அவர் அங்க இருக்க போகிறார். குடுன்னு வேகமா ஓடிட்டு மறுபடியும் வக்கரகதியில வரப்போறார். வக்கரத்துக்கு உண்டான பலனை நம்ம லேட்டரான்னு பார்ப்போம். அந்த குரு பயிற்சியினுடைய முழு பலன். குரு ரிஷபத்தில் 2025 மே 15-16 வரைக்கும் 14-15 வரைக்கும் அங்கதான் இருக்கிறார். அதனுடைய பலன்களையும் சேர்த்தே பார்த்துருவோம். முதலில் இந்த பலன்களை ஒரு சிம்பிளா ஒரு 5 தலைப்புள்ள பார்க்க போகின்றோம். ஒன்று என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய சரீரம் மனம் புத்தி ஆரோக்கியம் பர்சனாலிட்டி. நான் எப்படி இருக்க போறேன், அதாவது லக்னம் தான் பர்சனாலிட்டியை டிசைன் பண்றது. அதனாலதான் நான் எப்பயுமே சொல்றேன், பயிற்சி பலன்களை லக்னத்தின் மூலமாக பாருங்கள். ரொம்ப 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 ஒத்து போகும் நமக்கு. அதாவது விருச்சிகத்துல விசாகா அனுராதா ஜேஷ்டா, அதாவது விசாகா நட்சத்திரம், பிறகு அனுராதான்னாக்கா அனுஷ நட்சத்திரம், ஜேஷ்டான்னாக்கா நமக்கு கேட்டை நட்சத்திரம். அப்படிங்கிற இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இந்த 3 நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்? ஏனென்றால் குரு நேரடியாக லக்னத்துக்கு நேரா 7ஆம் இடத்துல உட்கார்ந்து சூரிய சந்திர செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள்ல தான் உட்கார்றார். அது நமக்கு அந்த நட்சத்திரங்கள் சூரிய சந்திர செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் எங்க இருக்கின்றன அப்படின்னு கேட்டா, நம்முடைய 6ஆம் இடம் 10ஆம் இடம் பிறகு 2ஆம் இடமாக இருக்கிறது. அப்படிங்கும்போது 7ஆம் இடத்துல உட்கார்ந்து அவர் அந்தந்த இடத்த ஆக்டிவேட் பண்ணுவார். அதெல்லாம் கொஞ்சம் ஜோதிட லாங்குவேஜ் அது இருந்தாலும் சிம்பிளாகவே பார்ப்போம். முதல்ல தன்னை பற்றி பார்ப்போம். பிறகு தொழில், நம்முடைய தொழில் எப்படி இருக்கும்,
நம்முடைய ஈல்டு எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். மூன்றாவது வந்து உறவுகள், குடும்பத்தில் நான் எப்படி இருப்பேன், வெளியில் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத பார்ப்போம். நான்காவதாக கல்வியை பார்ப்போம். கல்வியில் வந்து படிப்பவர்களுக்கு எப்படி இருக்கும், அதாவது வளர்ந்தவர்களுக்கும் கல்வியினுடைய அந்த நோக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஐந்தாவது சொத்துக்கள், அசையும் அசையா சொத்துக்கள், பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ என்ன ஏதுங்கிறத பார்த்துருவோம். இதுதானே வாழ்க்கையில் வேற என்ன வேணும், எல்லாமே இதுலேயே வந்துடும். இதுலேயே வந்து நட்பு பகைமை எல்லாமே வந்துடும். அதனால எல்லாமே சேர்த்து பார்த்துருவோம். முதலில் வந்து தமிழ் புத்தாண்டு வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய 8ஆம் இடத்துல அது வந்து ராசியாக ஆர்திரா நட்சத்திரத்துல ஆரம்பிக்கிறது. இந்த வருஷத்துக்கு பெயர் குரோதி வருடம் அப்படிங்கிறது பெயர். என்ன சுவாமிகளை, ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி அதுவே வந்து நம்மளை வந்து அப்படியே வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கிறது. சில பேர்லாம் விருச்சிக ராசி அன்பர்கள்லாம் பெற்றோர்கள் மற்றும் தாத்தா பாட்டியினுடைய அந்த உடல் நல விஷயத்துல வந்து ரொம்ப அக்கறை செலுத்தி அதுவே பெரிய டைமை வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் 11ஆம் அதாவது கும்பத்துல வந்து சனி உட்கார்ந்து அது வந்து அவருடைய ஒரு ஒரு என்ன சொல்றது மூல திரிகோணத்துல உட்கார்ந்து அங்க குருவனுடைய நட்சத்திரத்துல உட்கார, குரு 6ஆம் இடத்துல உட்கார அம்மா அப்பாவுக்கோ அல்லது தாத்தா பாட்டிக்கோ வைத்திய செலவுன்னு போயிட்டு இருக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கோ அல்லது பேரன் பேத்தி போல இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவ செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்திருக்கும். அது எல்லாமே மாற இருக்கின்றது. ரைட்டா? அதனால பயப்பட வேண்டியதில்லை. குரோதம் அப்படின்னா ரௌத்ரம்னு அர்த்தம். ராஜசிகமாக இருக்க போகிறது. அதற்குண்டான ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. இயற்கை சீற்றங்கள் மிகுந்தது அப்படிங்கிறதெல்லாம் அது அப்புறம் பார்த்துக்கிடுவோம். நம்ம லக்னத்துல நம்முடைய ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறதுங்கிறத பார்ப்போம். இந்த வருஷத்துக்கு உண்டான அந்த ஒரு தேவத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவதைக்கு பேர் அஜரா பிரபு என்பது பொருள். அது வந்து சிவாம்சம் பொருந்தியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அஜரா பிரபுன்னு மனசுல வச்சுக்கோங்க. அஜரா பிரபவே நமஹா அப்படின்னு சொல்லுங்க. இல்லைன்னா அஜரா பிரபு சிவஸ்வரூபிணே நமஹா அப்படின்னு சொல்லி புத்தாண்டு அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதுவும் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப 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 உத்தமமா இருக்கும். அதுவே போறோம். அதுக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. நம்ம எல்லார் சார்பாகவும் நான் அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிடுறேன். அஜரா பிரபு மீடேகம் குரோத திக்ருத நாமகம் கோரதாரூட மனிஷம் குந்தோஜ்வல கராம்புஜம். ரொம்ப சிம்பிள் மீனிங். குரோத வருஷத்தினுடைய சுவாமியாகிய அஜரா பிரபுவை நான் வணங்குகின்றேன். அவ்வளவுதான். அந்த பிரபு எப்படி இருக்கிறார் என்றால், அதாவது மாடுகள் பூட்டிய ரத்தத்தில் அமர்ந்திருப்பவரும் குந்தம் என்கின்ற ஆயுதத்தை தாங்கி பிரகாசமாக ஒளிர்பவருமாகிய அந்த அஜரா பிரபுவை வணங்குகின்றேன். அவ்வளவுதான். நம்ம பெரியவர்கள் தான் வருஷத்துக்குன்னு ஒரு தேவத்தையை உருவாக்கி அதை வந்து அந்த வருஷத்தோட நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும்னு காண்பித்திருக்கிறார்கள். சரி, நம்ம இப்ப கதைக்கு வந்துருவோம். புத்தாண்டு பிறக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்த பிரகாரம் 4ஆம் இடத்தில் சனியும் செவ்வாயுமாக, செவ்வாய் என்பது மாத கிரகம், அது வந்து சனியோட கூடியிருக்கு அப்படின்னா அங்க ட்ரபிள் இருக்குன்னு அர்த்தம் 4ஆம் இடத்துல. அதனால ஒரு 1-2 மாசத்துக்கு வந்து நம்ம வீடு வாங்குறது, கரையம் பண்றது இதெல்லாம் வந்து வேண்டாம். ரைட்டா? புத்தாந்தனுடைய அந்த வருது எடுத்த உடனே நெகட்டிவா சுவாமிஜி அப்படின்னு கேட்க வேண்டாம். 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகுவுடன் சேர்ந்து புதனோட சேர்ந்திருக்கிறார். லக்ஷ்மி கட்டாட்சம் என்பது பொருள். அதிலும் கூட காலம் தாழ்த்தப்பட்ட, அதாவது வந்து ஃப்ரெஷ் ஃபுட்லயே 2-3 விஷயங்கள், 2-3 வகைகள் இருக்கு இல்லையா? காலம் தாழ்த்தப்பட்ட ஃபுட் இருக்கிறது. ஆனால் வந்து அதாவது பிஸ்கட்டு, கேக்கு, அப்புறம் வந்து பிரெட்டுக்கு உண்டான ஐட்டங்கள், அதாவது உணவுக்கு சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நல்லது இது. ரைட்டா? அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன், ஏன்னா புதனும் கூடவே இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது ஒரு மாறுபட்ட, அது வெளிநாட்டில் இருக்கிறவர்களை அல்லது வேறு மதத்தினரை அல்லது வேறு லாங்குவேஜ் பேசுகின்றவர்களை விரும்புவது காதல் கை கூடுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. இதெல்லாம் அந்தந்த தலைப்புகளில் சொல்லுவேன். இப்போ வந்து நான் முதல்ல எடுத்தோன்னு சொல்றேன், இது ஒரு நல்ல அமைப்பு. சூரியனும் குருவும் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறார்கள். அதுவுமே நல்ல ஒரு அமைப்பு. சந்திரன் 8ஆம் இடம், அதுதான் கொஞ்சம் டிராபேக்காக தெரியறது. ஏனென்றால் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும் நம்ம மனசுல, ஒரு ரெஸ்ட்லெஸ் அமைதியின்மை தொடரும். சரி, இது இப்படியாக இருக்கிறது. இப்போ நம்ம வந்து குரு பயிற்சியோட சேர்ந்து எல்லா பலன்களையும் ஒவ்வொன்றாக தலைப்புகளில் பார்ப்போம். முதல் தலைப்பு என்ன? நம்முடைய பர்சனாலிட்டி, நம்ம எப்படி இருக்க போகின்றோம் அப்படின்னாக்கா, முதலில் இப்ப இருந்த பர்சனாலிட்டி வந்து கவலை மிகுந்து ஒரு மாதிரி இறுக்கத்துடன் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டியா இருக்கு. அது வந்து மாறும்.
குரு வந்து உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு வந்த உடனே சுய கௌரவம் ஓங்கும், வெளியிலும் கௌரவம் பொங்கும், மற்றவர்களும் பார்க்கக்கூடிய வகையில் நம்முடைய காரியங்கள் அமையப் போகிறது. மனதளவில் தெம்பாகவும் தைரியமாகவும் இருக்கப் போகிறேன். அதுவும் கூட குரு வந்து 7ஆம் இடத்திற்கு வருகிறார் அப்படின்னாக்கா, நான் சொன்ன மாதிரி கிருத்திகா, ரோகிணி, மிருகஷிரா அப்படின்னாக்கா உங்களுடைய லக்னத்துக்கு நண்பர்களாகிய கிருத்திகான்னாக்கா 10க்கு உண்டானவன், சிம்மத்தினுடைய அதிபதி அவருடைய நட்சத்திரத்துக்கு வருவார். அதன் பிறகு வந்து 9க்கு உண்டானவருடைய நட்சத்திரத்துக்கு வருவார். அதன் பிறகு உங்களுடைய சொந்த லக்னாதிபதியினுடைய நட்சத்திரத்துக்கு வருவார். அதனால குரு வந்து உங்களுடைய சுய கௌரவத்தையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவார். ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது நீங்கள் வந்து பெண்மணியாக இருந்தோம்னாக்கா, தாய்மார்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய கணவனுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும். ஏனென்றால் கிருத்திகா என்பது சூரியனோடது பிசினஸ்ல, கணவருடைய பிசினஸ் நல்ல ஒரு ஃபிளரிஷ் ஆகும். அதே போல மிருகஷிரா என்பது வந்து அந்த நட்சத்திரம் அங்கதானே இருக்கிறது ரோஹிணியில. ரோஹிணிக்கு அடுத்தது மிருகஷிரா. அதுக்கப்புறம் மிருகஷிரா கண்டினியூஸ் டு பி 8th பிளேஸ். அது அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்களுடைய கணவனுடைய ஆரோக்கியம் மிருகஷிராவுக்கு வரும்போது உங்களுடைய 6ஆம் இடம் வந்து 7ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டதுனால கணவனுடைய ஆரோக்கியம், கணவனாக இருந்தால் மனைவனுடைய ஆரோக்கியம் மேலும். ஆக மொத்தத்துல உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம், இரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது சுக்கிரனும் சூரியனும் ஒன்றாக இருந்து, அதாவது குரு பயிற்சி ஆகும்போது சொல்றேன். அதுக்கு முன்பு என்ன, சூரியனும் குருவும் 6ஆம் இடத்துல இருக்க, பிறகு சுக்கிரனும் சூரியன் உச்சம் பெறும்போது சூரியன் வந்து பரணி நட்சத்திரத்துல, சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருந்து சுக்கிரன் வந்து கேத்துவோட நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய வியாதிகள் வந்து போகும். வந்து அவைகளுக்கு நாம் தீர்வு காண்போம். சரியா? இப்ப இதுல இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்தே சொல்லிடுறேன். தாந்திரிகமாக மந்திரம் வாங்கக்கூடியவர்கள், தீட்சை பெறுபவர்களுக்கு இது ஒரு நல்ல வருஷம். உடனே பயந்து விட வேண்டாம். என்னடா சுவாமிஜி மந்திரம் தந்திரம் தாந்திரிகமான்னு சொல்றாருன்ட்டு. நம்முடைய வேதங்களே வந்து மந்திர யந்திர தந்திரங்களினால் அமைக்கப்பட்டது தான் அந்த சொசைட்டி. மக்களுக்கு நன்மை மட்டுமே பண்ண வேண்டும் என்கின்ற நோக்கத்தில், அபாயத்திலிருந்து காத்து கொள்ள வேண்டிய அந்த நோக்கத்தில் தான் பண்ணப்பட்டிருக்கு. 5ஆம் இடத்துல இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது சுக்கிரனோட ராகுவும் புதனும் இருக்கிறதுனால இந்த மாதிரியான உக்கிரமான வாராகி மற்றும் பிரத்யங்கிரா, அது மட்டும் இல்லாமல் ராஜகாளியம்மன், பத்ரகாளி, இந்த மாதிரியான உக்கிரமான சொருப்பிணியினுடைய மந்திரங்களை வாங்குவதாம். நரசிம்ம மந்திரத்தை வாங்குவது உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு வாங்க வேண்டியது பிரத்யங்கிரா ஜபம் வாங்கி கொள்ளலாம், பார்த்தாளி வாராகியினுடைய ஜபம் வாங்கி கொள்ளலாம். மேலும் கூட உக்ரமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி துர்கான்னு பேர், அந்த அம்பாளினுடைய மந்திரத்தை வாங்கிக்கலாம். சண்டி மந்திரத்தை வாங்கிக்கிடலாம். அது வந்து உங்களுடைய பர்சனாலிட்டியை வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு கம்பீரமாக சத்ருவை நாசப்படுத்தக்கூடிய அளவில் உங்களுடைய பர்சனாலிட்டியை வந்து வளர்த்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் ஊக்குவித்துக் கொள்ளலாம். நம்ம மேல் உயர்த்தி கொள்ளலாம். அதாவது மந்திர சித்தி கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ரைட்டா? மந்திரம் என்பது ஒரு வெப்பன், அதை பயன்படுத்த தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது தொழில் அமைப்பு. தொழில் அமைப்பு, அதாவது தொழில்னு சொன்னாலே நம்ம சொந்த தொழில் அல்லது ஜாப்னு சொல்றோம், வேலைக்கு போறது. அந்த ஜாப்ல வந்து பிரைவேட் செக்டரா, கவர்மெண்ட், அதற்கு பிறகு வந்து சொந்த தொழில உள்ளூரா வெளியூரா, எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட், என்ன துறைங்கிறது ஒருத்தருடைய ஜாதகம் கையில இருந்தால் தான் பார்க்க முடியும். இருந்தாலும் ஜென்ரலா முடிஞ்ச வரைக்கும் சொல்றோம். அதுல வந்து நீங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும். ரைட்டா? ரைட்டு. முதல்ல கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவர்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அப்படியே போயிட்டுருங்க. ஒன்றும் வேண்டாம். சனியினுடைய பார்வை சிம்மத்துக்கு இருக்கிறதுனால, செவ்வாயுடன் கூடி இந்த வருஷம் புத்தாண்டு ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் வந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இருந்தாலும் கூட குருவனுடைய பார்வை ஆரம்பத்துல இருந்து 2 வாரத்துல வந்து அது மாறி 7ஆம் இடத்துக்கு குரு வந்து உங்களை நேரடியாக பார்க்கும் பொழுது அந்த இக்கட்டான நிலைமை கவர்மெண்ட் ஒர்க்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு குறையும். அதுவே அந்த புதிதாக வந்து நான் வந்து ஒரு இதுக்கு அப்ளை பண்ணுறேன், ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறேன், கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்படின்னாக்கா சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம டக்குன்னு வந்து ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு செலக்ட் ஆக முடியும். மிலிட்ரிக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். அதுவும் இல்லாமல் முக்கியமாக இந்த ராகு மீனத்தில் உட்கார்ந்து சுக்கிரன் உச்சமாக உட்கார்ந்துருக்கப்படுகிற கடற்படைக்கு, அதாவது வந்து நேவிக்கு வந்து போக வேண்டும் அப்படின்னாக்கா தாராளமாக வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். சரி, இன்ஜினியர்களுக்கு, அதாவது வந்து கட்டடம் சம்பந்தப்பட்ட சிவில் சம்பந்தப்பட்ட இன்ஜினியர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு.
முக்கியமாக விருச்சிக லக்னத்திலேயோ ராசியிலே பிறந்த லாயராக இருக்கிறவர்கள் நீதிபதிக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் கும்பத்துல சனி குருவனுடைய ஸ்தானத்துல உட்கார்ந்து 4ஆம் இடத்துல உட்காரும்போது அது ஒரு தார்டியம். அது நீதிபதியாக மாறக்கூடிய, ஏன்னா குருவும் நேரடியாக உட்கார்ந்து பார்க்கும்பொழுது ரிஷபம் அப்படிங்கிறது இவருக்கு ஃபேவரபிள் கிடையாது. 12ஆம் இடத்தினுடைய அதிபதி அவர். யாரு? விருச்சிகத்துக்கு. இருந்தாலும் அது இந்த குற்றம் குறைகளை ஆராய்ந்து நோக்குகின்ற நீதிபதியாக வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதெல்லாம் கவர்மெண்ட் ரிலேட்டட். பிரைவேட் செக்டர்ல இருக்கிறவர்கள், அதாவது ஜன சமுதாயத்தோட இந்த ஐடிலையும் கூட நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டா, அந்த மக்களை டீல் பண்ணக்கூடிய அந்த அமைப்பில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் உண்டு. இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு இந்த முறை. ஏன் அப்படின்னாக்கா, சனி லக்னத்தை பார்க்கிறார், உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அப்படிங்கும்போது அந்த மணி ரிலேட்டட் டு டெத், ரிலேட்டட் டு லைஃப் த்ரெட்டனிங், லைஃப் செக்யூரிட்டி, இதுக்கெல்லாம் இது பயன்படும். அதே போல இந்த கவர்மெண்ட்ல இந்த குப்பை கான்ட்ராக்ட் இதெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பானது. சரி, பிசினஸ் மேன்ல யாருக்கு ரொம்ப இதா இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே கட்டடத்துறையை சொல்லிட்டேன், லீகலை சொல்லிட்டேன். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ட்ரேடர்ஸ், இந்த ட்ரேடிங் பண்றவர்களுக்கு டிஜிட்ல ரொம்ப நம்பரை இழந்துடக்கூடாது. அதனால அது லாஸ் ஆகிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக அமௌண்ட்டை ஃபில் பண்ணுறதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பொருள்கள், இந்த கூட்ஸ், இந்த லாஜிஸ்டிக் எல்லாம் பண்ணுகின்றவர்கள் ஒரு முறை வண்டியெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கிறது ரொம்ப இதாக இருக்கும். அதனால இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, பள்ளி சாலைகள்லாம் வைத்திருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த கவர்மெண்ட் ரீதியில் பர்மிஷன் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி வைத்துக் கொள்வது அவசியம். முக்கியமாக விருச்சிக ராசி அன்பர்கள், ஊனமுற்றோர்களுக்கு ஏதாவது செய்யுங்கள், ரொம்ப நல்லது. உங்களுடைய தொழிலுக்கு ரொம்ப நல்லது. புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக தொடங்கலாம். குருவனுடைய பார்வை இருக்கு, கண்டிப்பாக புதிய தொழில்கள் தொடங்க முடியும். இல்லை நான் வெளிநாடுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா தாராளமாக வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுங்க. சுக்கிரனும் ராகுவும் புதனும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது லாபகரமாக அமையும். 5ஆம் இடத்துல வருஷம் பிறக்கும் போது இருந்ததுனால லாபகரமாகவே இருக்கும். அதனால இந்த வருஷம் உங்களுடைய உத்தியோக ஸ்தானத்துல நீங்க உங்களை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பெயின் உள்ள இருக்கு. 4ஆம் இடத்துல சனி இருந்தால் நம்மளுடைய சொந்தக்காரர்களே பகைவர்களாக இருப்பார்கள். அதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு கண்டுகிடவே கண்டுகிடாது. அதை தள்ளி வச்சுட்டு, உள்ள வைக்கிறத விட தள்ளி வெளியில வச்சுட்டு, பகிஹி பாஹ்யான்னு கிருத்துவம் பகவத்கீதை அதுதான் சொல்றது. வெளியில் இருக்கிறத உள்ள விடாத, உன்னுடைய உள் அமைதியை நீ காத்து கொள்வாயாக. சனி ஹனுமன் சாலிசா படிக்கலாம். ஏன்னா சனி விருச்சிக ராசிக்கு பகைவன், சரியான பகைவன். நம்ம கோபப்பட்டாதான் நமக்கு ப்ராப்ளம். என்ன? கோபப்பட்டாதான் நமக்கு ப்ராப்ளம். கோபத்தை அப்படியே தள்ளி வச்சுட்டு அமைதியா, கோபத்துல எந்த முடிவு எடுக்க வேண்டாம். அதுவும் தொழில் சார்ந்த எந்த முடிவு எடுக்க வேண்டாம். பிறகு ஷேர் மார்க்கெட் செய்கின்றவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, யோசித்து கொஞ்சமாக செய்யலாம். ஏனென்றால் லாபாதிபதி லாபஸ்தானத்துல கேத்து உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும், இந்த முறை வருடம் ஆர்திரா நட்சத்திரமாக 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மிதுனத்தில் வந்ததுனாலையும் இந்த ஷேரை ஒரு அளவாக, ஒரு கைக்கு அடக்கமாக நம்ம பயன்படுத்தலாம். சரி, அடுத்தது என்ன? சொந்தம். இந்த சொந்தத்துல நான் ஏற்கனவே சொன்னேன், மெயினாக தன்னுடைய பெற்றோருக்கு வைத்திய செலவுகள் அல்லது அவர்களுக்கு காரியம் செய்யக்கூடிய வகையிலும் அமையலாம். இது கொஞ்சம் இதெல்லாம் வாழ்க்கையினுடைய ப்ராக்டிக்கலான விஷயங்கள். அதனால் மனதை தயார்படுத்திக்கணும், அவ்வளோதான். சரி, குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறவர்கள் தாராளமாக கொஞ்சம் தூரத்தில் மாப்பிள்ளை அமைவதும், பிறகு ஆண் குழந்தைகளுக்கு இயங்குகிறவர்கள், நமக்கு குழந்தை பாக்கியம் அனும் என்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியமும், திருமணம் ரொம்ப நாளைக்கு தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்பவர்கள், திருமணம் சில பேருக்கெல்லாம் நிச்சயதார்த்தமாகி நின்று போயிருக்கும். அதுதான் அமைப்பு. அது அவர்களுக்கும் காதல் திருமணம், காதல் செஞ்சுட்டு நிச்சயமாയിട്ട് நின்று போன அந்த திருமணங்களும் மீண்டும் தொடரக்கூடிய, அந்த திருமண உறவு என்பது புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் வரக்கூடிய அமைப்பு. உறவுகளில் உங்களுடைய தாத்தா பாட்டியினுடைய உறவுகளில் கொஞ்சம் தியானம் கொடுங்கள், அவர்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். பெண் குழந்தைகளுக்கு வெளியில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்க. அவர்களுக்கு பல வாகனங்களில் பிரச்சனைகள் இருப்பதற்கு அதற்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. மற்றபடி நட்பு மேலோங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. தாய்க்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான கவனம் எடுத்து அன்பை நீங்கள் காட்டினீர்கள் என்றால் உங்களுக்கு வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டு. உறவுகளில் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற உறவு எது அப்படின்னு கேட்டால், தாய் வழி சொந்தங்கள் கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க, அதுதான் மெயின்.
சண்டை வேண்டாம், சண்டை வேண்டாம், அவ்வளோதான். தாய் வழி சொந்தங்கள், அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோமா, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுங்க. நட்பு வட்டாரங்கள் ரொம்ப நன்றாக இருக்கிறது. பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா கை கொடுக்கும். இது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு அமைப்பு இது. ஏன்னா சனி வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் லக்னத்தை பார்க்கிறார் அப்படிங்கும்போது கெடுத்துருவார். எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ஒன்று நம்ம தாழ்வு மனப்பான்மையில் நம்ம கெடுத்துருவோம், இல்லைன்னா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் நம்ம அவரை வந்து ஒதுக்கிடுவோம். ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லைன்னா லெஸ் கான்ஃபிடென்ட்ல ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவோம். குருவினுடைய பார்வை அதை சரி பண்ணுகிறது. அதிலும் கூட முக்கியமாக அனுஷ நட்சத்திரத்து அன்பர்கள், அனுஷ நட்சத்திரத்து அன்பர்கள் தான் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அப்போ உறவுகள் எல்லாத்துலேயுமே ஓரளவு மீனிங்ஃபுல்லான ஒரு லைஃப். இதுவரைக்கும் உங்களை தவறாக நினைத்து கொண்டிருந்தவர்களும் கூட உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியம் மேம்படும், அன்பு கூடும். அதே போல குழந்தைகளிடமும் உங்களுக்கு அன்பு மேலோங்கும். அடுத்தது என்ன, சொத்துகள் வாங்க போகிறோமா, அசெட்ஸ் வாங்க போகிறோமா அப்படின்னாக்கா, அசையா சொத்துக்களை விற்க வேண்டாம். நில புலன்களையோ வீடுகளையோ விற்க வேண்டாம். அதுதான் மெயின். வாங்குவது தாராளமாக எல்லாமே வாங்கலாம். எல்லாமே என்ன, கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. வீடு வந்து ரொம்ப நாளாக வந்து ரெனோவேஷன் பண்ணணும்னா தாராளமாக ரெனோவேஷன் பண்ணலாம். செகண்ட் ஹேண்டில் வீடு வாங்கலாம். செகண்ட் ஹேண்டுன்னா கட்டின வீட்டை வாங்கலாம். செகண்ட் ஹேண்டு வாகனங்கள் வாங்கலாம். ஆனால் ஒன்று, நீங்கள் டிரைவ் பண்ணக்கூடாது. செகண்ட் ஹேண்டு வாகனம் அது என்னது, நான் கார் வாங்கிட்டு நான் சும்மாவே வச்சுருக்கணும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் நாளைக்கு நவம்பர் வரைக்கும் நீங்கள் டிரைவ் பண்ண வேண்டும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம டிரைவிங் பண்ணிடலாம். நம்ம ஒரு ஆக்டிங் டிரைவரை கூப்பிட்டு அவர் டிரைவ் பண்ணோன்னா லாங் டிரைவ் நான் சொல்கிறேன். லோக்கல்லாம் நம்ம டிரைவ் பண்ணி தான் ஆகணும். அதனால சுக்கிரனோட ராகு இருந்து இந்த மாதம் போறதுனால நான் சொல்ல வருகின்றேன். ஏனென்றால் 4ஆம் இடத்துல புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது சனி செவ்வாய் கூட இருக்கிறது, சுக்கிரன் ராகும் கூட இருக்கிறது. அவன் வந்து வாகனாதிபதி. அப்படிங்கும்போது வாகன ஸ்தானத்துல 4ஆம் இடத்துல பார்த்தா சனி இருக்கிறதுங்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பணத்தை வச்சுட்டு அங்கங்க வச்சுட்டு மறந்துடுவோம். அதெல்லாம் இருக்கக்கூடாது. இதில் கொடுக்குற பணத்துக்கு வந்து கரெக்டாக வந்து அக்கௌண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா யாருக்கோ கொடுத்துருவோம் பணம். ஸோ இந்த 4ஆம் இடத்து சனிக்கு இது ஒரு ப்ராப்ளம் உண்டு. யாராவது அவசரமாக கேட்டாங்கன்னா கொடுத்துருவோம், அல்லது ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இவ்வளோ கொடுத்து செலவு பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம், நம்ம கொடுத்ததையே மறந்துடுவோம். அதனால மறதிக்கு ஒரு நல்ல மருந்தாக நம்ம வந்து கும்பிட வேண்டிய தெய்வம் முருகர். முருகரை தான் நம்ம கார்த்திகேயனை தான் ரொம்ப கும்பிட வேண்டிய அவசியம் உண்டு. அதே போல் நம்ம அதாவது ஒரு பெருமாள் பக்தராக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹயக்ரீவரை கும்பிடலாம். ஹயக்ரீவரையும் கும்பிடலாம். அதே போன்று மகாலட்சுமியையும் கும்பிடலாம். ரைட்டா? ஆக இந்த வருஷமானது உங்களுக்கு பல விஷயத்தில் மேம்பாடுகளையும், தொழில் விஷயத்தில் உத்தமமான ஒரு ஸ்திரத்தன்மையும் கொடுக்கக்கூடிய, தன்னையே தான் கம்பீரமாக காணக்கூடிய ஒரு வருஷமாக அமைஞ்சிருக்கிறது. எல்லா வளங்களும் பெற்றும், எல்லா நலங்களுடனும், ஐஸ்வர்யங்களுடனும், லக்ஷ்மி கட்டாட்சங்களுடனும் இந்த வருஷம் உங்களுக்கு திகழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம். மீண்டும் சந்திப்போம்.